ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துடலாங்களா? இன்றைக்கான வீடியோ வந்து நம்ம மேங்கோ பார் தான் செய்ய போகிறோம். மேங்கோ பார் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு மாங்காய், ஒரு நல்ல விளைஞ்ச ஒரு மாங்காய், முழு மாங்காய் எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து தேவையான அளவு, இந்த ஒரு மாங்காய்க்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, இதுதான் நமக்கு தேவை. இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த மாங்காய் வந்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாங்காவை நல்லா தோல் சீவியாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மாங்காவெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் கூட பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பலர் சட்டி எடுத்தாச்சு. அதில் இந்த மாங்காயை கொட்டிக்கலாம். நம்ம கொட்டிக்கிட்டு மாங்காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சோம்னா போதும். அதிக தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. மாங்காய் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். மாங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி சாரில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இதில் கொட்டிக்கலாம். நல்லா வலிச்சு விட்டு நம்ம போட்டுக்கலாம். நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். 2 சுற்று தான், நல்லா சூப்பராக அரைப்பட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த பலார் சட்டிலாம் நம்ம மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வெல்லம் போட்டுக்கலாம். ஆமாம், நல்லா தடுப்பில் வச்சாச்சு. வெல்லம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ஓகே, இந்த அளவுக்கு தண்ணி இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வெல்லம் வந்து கரையுது, நல்லா கரையிட்டோம். வெல்லம் கரைஞ்சதையும் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்குவோம். வெல்லத்தில் ஜூஸெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு வருது. நிறைய பேர் சர்க்கரை தான் போடுவாங்க. நம்ம வந்து ஹெல்த்தாகவே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதனால் நான் வெல்லமே போட்டிருக்கேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சு பாருங்கள். திரும்ப இதை வந்து நம்ம பலர் சட்டியில் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த வெல்லம் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மேங்கோ பேஸ்ட்டை நம்ம இதில் கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கட்டியாகக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம ஒழிச்சு விட்டுக்கலாம் கையால். கொட்டியாச்சு பாருங்கள். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெல்லத்தோடு இந்த மாங்காய் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா கலந்து விட்டு நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டோம் பாருங்கள். வெல்லமும் அந்த மாங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. எவ்வளோ தண்ணியாக இருந்தது, கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் நல்லா கெட்டியாகணும். நம்ம கை விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம கிண்டி விடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னாக்க அடி பிடிச்சிரும், இல்லைனா கட்டி கட்டியாக திரிஞ்சு போய் வந்த மாதிரி வந்துடும். நம்ம அப்படியே மீடியம் சைஸ்லேயே வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, நல்லா நம்ம இப்போ கிண்டிகிட்டே இருக்கோம். இது வந்து ஒட்டு மாங்காய், நல்ல விளைஞ்ச மாங்காய், நல்ல முத்தின மாங்காவாக நான் எடுத்திருக்கேன். புளிப்பு இருக்குது இதில். புளிப்பாக இருக்கிற மாங்காய்க்கு வெல்லம் கொஞ்சம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இனிப்பாக இருக்கிற மாங்காய்க்கு வெல்லம் கொஞ்சம் நம்ம கம்மியாகவே எடுத்துக்கணும். இந்த மாங்காய் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது வந்து புளிப்பாக இருக்கிறதுனால நான் வெல்லம் கொஞ்சம் வந்து அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உப்பையும் மிளகாத்தூளையும் நம்ம கொட்டிக்கலாம். நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கெட்டியாகிடும், கட்டி கட்டியாக ஆன மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ உப்பையும் மிளகாத்தூளையும் நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு இதையும் நல்லா நம்ம கிண்டிக்கலாம். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்துருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த மிளகாத்தூள் எல்லாமே இந்த மேங்கோ பாரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டிக்கலாம்.
எந்த அளவுக்கு நல்லா ரெட்டிஸாக வந்துருக்கு பாருங்க. ஹல்வா மாதிரி இருக்குதுல்ல. நேற்று நாங்கள் மேங்கோ பார் செஞ்சு வெயிலில் காய வச்சுட்டு இருந்தோம். குரங்கு வந்து சாப்பிட்ருச்சு. அதனால் இன்றைக்கி மறுபடியுமே செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், அப்படியே கட்டி ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்லா வேற ஒரு பிளேட்டில் நெய் தடவி நம்ம மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு அகலமான தட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம 2 தட்டு எடுத்துருக்கோம். இந்த 2 தட்டுலையும் நெய் தடவிக்கலாம். இப்போ நெய் தடவியாச்சு. இதை நல்லா பரவலாக கலந்து விட்டுக்கலாம். 2 பிளேட்டில் நம்ம ஊற்றி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இனிமேல் மாடியில் கொண்டு போய் நம்ம காய வச்சுட்டு வரலாம். ஓகே, காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் எங்கள் வீட்டில் மேங்கோ பார் செஞ்சிட்டோம் பாருங்கள். நல்லா செஞ்சு தட்டில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம். 2 தட்டில் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. இனிமேல் மாடியில் கொண்டுட்டு போய் காய வச்சுட்டு வரலாம். நல்ல வெயில் இப்போ தான் காட்டுது. 2 நாளாக மானம் மூடிட்டு இருந்தது, அதனால் போடலை. சரி, இன்றைக்கி போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்றைக்கி தான் வெயில் காட்டுது. கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். நேற்று மேங்கோ பார் செஞ்சு வெயிலில் காய வச்சுருந்தோம். குரங்கு வந்துருச்சு. குரங்கு வந்து எடுத்து வலிச்சு 2 வாரம் சாப்பிட்ருச்சு. அதனால் அதெல்லாம் கீழே கொட்டிட்டு இன்றைக்கி மறுபடியும் புதுசாக செஞ்சுருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்து காயிற வரைக்கும் நம்ம மேலே மாடியிலே இருந்து காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரலாம். இன்றைக்காவது நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியுதா, சாப்பிட முடியுதான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய்.